கொடிமரத்தில் பட்டும் கட்டி அரசாண்டு வருகின்றார்கள் 8 பேர். ஆமா 8 பேரும் நல்லா வாழ்ந்தா 4 நாள் வாழ்ந்தா போதும், கொடுக்கிற வரத்தை ஏன் வேண்டாம்கணும். ஆமா கொடுக்க வரத்தை ஏன் வேண்டாம்னு இன்று அக்காதங்கர்கள் 8 பேர்களும் வரங்களை பெற்று ஐயோ அம்மா நாம் இருக்கும் இடத்துக்கு கன்னி பெண்கள் அல்லவா, ஆண்கள் வரக்கூடாது, ஆண்வாடை அடிக்க கூடாது. ஆமா ஆண்வாடே அடிக்க கூடாது, ஆம்பளைங்களே ஆவாது. ஆம்பளையே ஆவாது, ஆம்பளை இருந்தா தான் நல்லா இருக்கும். நாங்களாம் கன்னி பிள்ளைய கூட ஆம்பளைய போனா தான் நல்லா இருக்கும். அப்ப நாங்க எல்லாரும் இப்ப 5 பேர் ஆம்பளையா இருக்கோம், நீ ஒரு பொம்பளை கூட இருக்கலாம், பயப்படாம இருக்கலாம். ஆமா நான் பயப்படாம இருக்கேனா, நீ எங்களுக்கு உங்களுக்கு காவலே நான் தாமியா. நான் அதை சொல்லதான் அப்படி சொன்னேன். ஆமா யார பார்த்து பயம்னா என் பிறப்புல கிடையாது, அதான் எங்களுக்கு தெரியுமா. நீ பயந்த ஆளே கிடையாது, நான் எதுக்கு பயப்படணும். உங்க 5 பேருக்கும் பாதுகாப்பு நான் தான். நீங்க 4 மணிக்கே கோயில வந்து நின்னாலும் சரி, இங்க தெருவுல தான் நிக்கணும். இருக்க வீடு பார்த்து கேட்டீங்கன்னா மாரியம்மாக்கா வரட்டும் தான் சொல்லுவாங்க. நாங்க வந்த பிறகு உங்களுக்கு இருக்க இடமே கிடைக்கும், அது வரைக்கும் தெருவுல தான் நிக்கணும். தெருவுல தானே இப்ப அலையுதோம், நாங்க வீட்டுக்குள்ளே அலையுதோம். உனக்கு தான் அங்க மதிப்பு, நல்ல மதிப்பு. நீ தான் முதல்ல, நாங்க வந்த பிறகுதான் உங்களுக்கு இருக்க இடமே கிடைக்கும். கோயில போய் இருக்க நாங்க ஐயா கோயில். அப்ப அதே போன்று அக்காதங்கையர்கள் 8 பேர்களுமாக நாம் இருப்பிடத்தை தேடி வர வேணுமானா திரிபுர காண்டபாபனம் என்று அழைக்கும் முப்புறங்கோட்டையிலே அக்காதங்கை 8 பேரும் கோட்டையது போட்டல்லவோ ஒன்றாம் படித்தளமா மேடைகளா தாயான முப்பூடாதி கோட்டையில் கொடியும் கட்டி கொடிமரத்தில் பட்டும் கட்டி அரசாண்டு வாராளே அத்தகாரி கோட்டையில கொடியும் கட்டி குடிமரத்தில் பட்டும் கட்டி அரசாண்டு வாரார்கள். அம்பிகையா 8 பேரும் அரசாண்டு வார போது லிங்கம் அது பிடிப்பதற்கு ஆத்து நல்ல ஆதிலிங்கமதை ஆதிலிங்கமதை அவர்கள் ஆதிலிங்கமதை சேர்த்து நல்ல மனோமே சிவனார்லிங்கமத கூட்டி நல்ல மனோமிந்தார் குற்றாலிங்கமதை குற்றாலிங்கம் லிங்கத்துக்கு பூசை செய்ய வேணும் என்று காளியர்கள் 8 பேர் கையாலே மலரெடுத்தார். காம்பலிக்கு போகும் என்று விரலாலே மலரெடுத்தார். எம்பி வீடும் என்று சொல்லி தங்கத்தூர் ரெட்டி கொண்டு தங்கரளி மலரெடுத்து வெள்ளி துரட்டி கொண்டு வில்வையில குடும்புதா செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலரெடுத்தார்.
பூசை செய்தார். ஆத்து மணல் குமித்த ஆதிலிங்கம் பிடித்தா, சேத்து மணல் குமித்தா சிவனார் லிங்கம் பிடித்தா, ஊட்டி மணல் குமித்தா குற்றாலிங்கம் பிடித்தா. பிடித்ததோர் லிங்கத்துக்கு பூசை செய்ய வேண்டும் என்று என் தாயாக முப்படாதி அம்மா கையால் மலர் எடுத்தா காம்பழுகி விடும், விரலாலே மலர் எடுத்தா வெம்பி விடும் என்று சொல்லி தங்க துரட்டி கொண்டு தங்கரளி மலர் எடுத்தார்கள். வெள்ளி துரட்டி கொண்டு வில்வைகளை புடுங்கினார். செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் எடுத்தா சிவனாருக்கு பூசை செய்து வருகின்றார்கள். அக்கா தங்க 8 பேரும், அக்கா தங்க 8 கோட்டை லிங்கம் அது பிடித்தல்லோ பூசை செய்ய வேலை. இன்னைக்கு அம்மா லிங்கத்துக்கு பூசை பண்ணனாலோ அன்னையில இருந்து இந்த முப்படாதி அம்மாளுக்கு சிவமயம் கூடி போச்சு. ஆண்டவ லிங்கம் கொடுத்ததுல இருந்து அவருக்கு சிவமயமே குறைந்து போச்சு. ஆதி வெள்ளி கைலாசத்தில் அருளும் இல்ல பொருளும் இல்ல சிவனாரோட கைலாசம் சிறுகுலைந்து இருக்குயா கடவுளுடைய கையில இருக்கு. அருளும் இல்ல பொருளும் இல்ல சுக்கருடைய கைலாசம் சுக்கருடைய கைலாசம் ஓதிமாயா பூசை பண்ணினாலோ அன்னையில இருந்த அம்மாளுக்கு சக்தி கூட கூட நான் தான் பகவான், நான் தான் கடவுள். யாருமே இங்கே சிவாயம் என்று ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. ஓம் முப்படாதியே நமகனதான் சொல்லணும். என் நம்பிக்கை முப்படாதி தாயாகிய பத்ரகாளி அம்மா அவளோ பகவானை நினைக்க மாட்டா, பஞ்சாச்சாரம் பூச மாட்டா, சிவனாரை நினைக்க மாட்டா, திருநீரும் பூச மாட்டா, கடவுளை நினைக்க மாட்டா, கையெடுத்து வணங்க மாட்டா. பகவான் என்று சொன்னவர் ஓங்கி பல்லுல அடிப்பார். சிவனார் என்று சொன்னவர் சிவட்டிலையும் அடிப்பார். கடவுள் என்று கணத்திலே அடிப்பாள். வாரவர போறவர தும்பு செய்வாளா, நிரண்டி வாரவர நெஞ்சி வெட்டி அடிப்பாளா, சமயம் தப்பி வாரவர சமயம் தப்பி வாரவர அம்மா சங்கிலையும் முத்துவாளா. அட்டகாசம் செய்வாளா, ஆளாளி போடுவாளா. ஆதி கைலாசத்திலே ஆண்டவனுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல, சிவனுக்கு சிவமயம் எல்லாம் குறைந்து போச்சு. அப்ப ஈசனுக்கு இருள் நீங்க அருள் வரணும்னா என்ன செய்யணும்?
அருள் வரணும்னா என்ன செய்யணும்? கும்பாபிஷேகம் பண்ணணும், கணபதி ஹோமம் வளர்க்கணும் கோயில் காட்டுல. எங்க பகவானுக்கா? ஆமா, அப்பதான் அருள் யாரும் ஆட்களுக்கு அருள் வரணும்னா நல்லா மூணு கோட்டரை வாங்கணும். ஆட்களுக்கு அருள் வரணும்னா ஆட்கால் அடிக்கணுமா? ஆமா, ஆட்கால் ஒரு 2 பிள்ளை அடிக்கணும். ஆட்கால் அடித்தா ஆட்களுக்கு அருள் வருமோ? ஆமா, கண்டிப்பா 2 கோட்டரை வாங்கி அடிச்சுதான் அருள் வராது. அருள் வரலாம். 2 கோட்டரை நீங்க அடிச்சிருவிய? ஆமா, 3 யார் தான் அதெல்லாம் சும்மா. யார் சொன்னா அடிச்சு போடுவாரு? 2 மூடிய மோந்து பார்த்துட்டு ஒண்ணு குப்புற சாயுது. நாமளா அரை மூடியை தான் குடிக்கணும். குப்புற பொத்துன்னு கீழே வந்துடும். நீ அடிச்சிருவாப்பா, ஓட்ட பல இருக்கு. நாங்க அந்த அளவுக்கு அடிக்க முடியாது. ஏய்யா, அருள் வரணும்னா என்னையா செய்யணும்? சாட்டை எடுத்து முட்டு கீழே கொடுத்தானே ஓடும், சாமி காடு ஓடும். இருள் நீங்க அருள் வரணுமானா ஒரு கோயில அருள் இல்லைன்னு வைங்க, 12 வருஷத்துக்கு ஒரு முறை அஷ்டபந்தனே மகா கும்பாபிஷேகம் பண்ணணும். இப்ப அம்மா முப்படாதிக்கு இந்த வருஷத்தோட கும்பாபிஷேகம் பண்ணி 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் வைக்கணும். ஆமா, நேத்தே முருகன் சொல்லியிருக்காங்க ஒரு கும்பாபிஷேகம். இப்ப காலைல வளர்க்குட்டாங்களா நேத்து? அதனாலதான் அருள் வருது. சாமி ஆட்டாப்ல எப்படி இருந்துச்சு? பந்தம் பிடிச்சு தாம்பளமும் பந்தமும் ஏந்தி ஆடுனது இந்த வருஷம் ரொம்ப ஆட்டம். இந்த வருஷம் நல்லாவே இருந்துச்சு சாமி ஆட்டம். ரொம்ப கூடுதலா இருந்துச்சு. ஆமா, சாமி விடே ஜெயலி அடி விடாமல அடிச்சு இந்த வருஷம் நல்லா அடிச்சு. யார் அடிச்சது? சாமி என்ன மேளம் இல்ல அப்படி சொல்லி அப்படியே அடி வில்லு மேளத்தை அடிக்க சொல்லி ஆடிச்சு. ஆமா, அப்படி அடிங்க. எப்படி ரங்கடரக் நரங்கடரக் நஜங்கச்சக் நஜங்கச்சக் நரங்கடரக் அப்படி அடிக்க சொல்லிச்சு சாமி. அப்படி அடிச்சா தானே சாமி வரும். ஆமா, சாமி அததான் அடிச்சு ஆடிச்சு கிளம்பா. அது என்ன ரங்கடரக்னானே அடிச்சாங்க. பம்ப வந்து ரங்கடரக் நரங்கடரக் நரங்க. ஓஹோ, அந்த பம்பு சவுண்ட் அப்படி கேக்கும். ரங்கடரக்னா. ஆமா, தவுளே ஜஞ்சக்குனா 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 தவுளே, பெரிய தவுளே. ஆமா, ஜம்முன்னு இருந்துச்சு. அப்புறம் என்ன மேளம் வேற? சாமி வர்றதுக்கு யார்ட்ட கேட்கணும்? சாமி குதிச்சு குதிச்சு தான் வரும். அப்படி அடிச்சா தானே சாமி ஜம்முன்னு வரும். மரவே. அப்படி அக்காதங்கையர்கள் 8 பேரும் அப்புறத்திலே வாழ்வதை அறிந்தால் பார்வதி துவாரக பாலர்களை அழைத்தார். அப்பா துவாரக பாலர்களே, சிவபெருமானுக்கு இருள் நீங்க அருள் வரணுமானா நீங்க எல்லோருமே திருப்பால் கடல்ல தீர்த்தங்களை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். துவாரக பாலர்கள்னா யாரு? அது துவாரகி பாலர்கள். பாலகி அங்க என்ன எப்படி நிக்காங்க கண்டுபிடிங்க போவோம். 2 பேர் நிக்காங்கல்ல, அங்க என்ன அர்த்தத்துல நிக்காங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு அம்மா கை எப்படி வச்சிருக்காங்க, இன்னொரு அம்மா இப்படி வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம் கண்டுபிடிங்க. வாங்க கோயிலுக்குள்ள வந்து சாமியை கும்பிடுங்க. இப்படி வச்சா வாங்கன்னு அர்த்தமா? வரவரப்பு நின்னுங்க அப்படின்னு நின்னு சாமியை கும்பிடுங்க. சரி, இன்னொரு அம்மா இன்னொரு கை எப்படி வச்சிருக்காங்களே, கை இன்னொரு இப்படியா வச்சிருக்காங்க. அப்படிதான் வச்சிருக்காங்க. கண்ணு தெரிய மாட்டேங்குது. அது என்ன அர்த்தம் மாப்பிள்ள? அது என்ன அர்த்தம்? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிரு? தெரியல. அங்கே நின்று சாமி கும்பிடுங்க. வலது பக்கம் நிக்கக்கூடிய அம்மா என்றுமே ஆசீர்வாதத்தோட அமைதியான நிலை காத்து இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அம்மா என்ன சொல்றா? கோயிலுக்குள்ள பூஜை நடக்கும், அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது. ஒரு நிமிஷம் பொறுத்திருந்து வாங்க. 5 நிமிஷம் பொறுங்க. என்ன அல்ல 5ஆ காட்டி இருக்கு? ஒரு நிமிஷம். எந்த கோயிலுக்குள்ளேயும் விறுவிறுன்னு நேர பேரப்படாது. இந்த கோயிலும் இல்ல, எந்த கோயிலுக்கு போனாலும் முதல் சாமி பக்கம் நின்னு வெளியே நின்னு தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் படிக்கடி உள்ள போகணும். அதுக்குத்தான் அம்மா ஒரு நிமிஷம் பொறுத்திருந்து வாங்கன்னு அந்த அம்மா கையை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட ஒரு சாமி நிக்கி 5 நிமிஷம் பொறுத்து தான் சாமி கும்பிடணும். அவர் ஒரு நாள் தெரியாம சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஒரு ஊருக்கு வில்லுக்கு போயிருந்தோம். வில்ல கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் போவான் வாங்கன்னு. அவன் மருமவன் கரெக்டா மணி 10ல நிக்கி 10:05க்கு போவோம். 5 நிமிஷம் பொறுங்க. ஒரு பாட்டா படிக்காங்க ஐயா.
இல்ல இல்ல அவர் 5 நிமிஷம்னு சொன்னாரு. அதே மாதிரி கோயிலுக்கு வந்தோம் பாத்துக்கோங்க, ஐயா வில்லு பூட்டணும் அதுக்குள்ள சாமான்களை கொடுங்கன்னு அவங்களும் படக்குன்னு 5 நிமிஷம்ட்டாங்க. 5 நிமிஷம் பொறுனாங்க. இது ஒரு பாட்டாவே ஆயிப்போச்சு. நீ பாட்டா ஆயிப்போச்சுன்னா மருமவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு நீ அப்படி சொல்ல. உனக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருக்க மருமவனுக்கு நல்லா விளம்பரப்படுத்துங்க. நீதான் மருமவனை சொல்லக்கூடாது. நாங்க சொன்னானே 5 நிமிஷம் நாங்க சொன்னானே. உனக்கு மர்மம் வேணும், எங்களுக்கு மஞ்சின மாதிரி பேர வேணும். 5 நிமிஷம் பொறுத்து வாங்கன்னு சொல்லாரு. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்ன சாமி 5 நிமிஷம் பொறுத்து வாங்க நீங்களும். என்ன அவர் 5 மணி நேரம் பொறுத்து வந்திருக்காரு. 5 நிமிஷம் பொறுத்தா வந்திருக்காரு. 5 மணி நேரமா 5 மணி நேரம் பொறுத்து வந்திருக்காரு. அப்படியே 5 நிமிஷம் கழிச்சே கோயிலுக்குள்ள வாங்க. ஆமா, அப்படி அக்கா தங்கையர்கள் 8 பேர்கள் இருக்கும் முப்புறம் போட்ட வழியாக துவாரக பாலர்கள் எல்லாம் சிவனுக்கு திருப்பால் கடல்லே தீர்த்தங்களை கொண்டு வந்து ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்தால் இருள் நீங்கி அருள் வரும் என்று அட்டதிக்கு பாலரெல்லாம் திருப்பால் கடல் அதற்கு திருமாலதான் வணங்கி பால் குடம், ஒரு கோயிலுக்கு பால் குடம் வரணும் அப்படின்னா பிள்ளையார் கோயில போய் சமஸ்கிருதம் படித்தவர்கள் யாரா இருந்தாலும், ஐயர்னா ஐயரு, வாத்தியார்னா வாத்தியாரு, சமஸ்கிருதம் படித்தவர்களை கொண்டு வந்து வேதங்கள் ஓதி பால் குடத்துல சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி பாலை ஊத்தி மஞ்சள் துணியில தேங்காவை சுத்தி வச்சு என்னத்தை பால் குடத்துல தூக்கி வைக்கணும். அப்பதான் கோயிலுக்குள்ள வரும்போது பால் பொங்கும். அப்ப அதே மாதிரி என் பெருமானாகிய கண்ணனும் ஆண்டவனுடைய நாமத்தை உச்சரித்து பால் குடத்தை எடுத்து பக்தர்கள் தலையிலே வைத்தார். பால் குடத்தை சுமந்து கொண்டு புறப்பட்டு வருகின்றார்கள். இப்ப இந்த அம்மா முப்படாதி அந்த வேலப்பனூர்ல கும்பிடுறதுக்கு 4 பக்கமும் வழி இருக்கு. ஆனா கைலாசம் போகணும்னா சீக்கிரமா ஷார்ட்கட் வழியா போகணும். சீக்கிரமா போகணும். எந்த வழியா போகலாம்? எந்த வழி இருக்கு? சாட்டு பத்து. எந்த பத்து எங்கிட்ட இருக்கு? சாட்டு பத்து அங்கே இருக்கு. சாட்டு பத்து அம்பாசம்பரம் கிட்ட இருக்கியா? இது பாட்ட பத்து. அது 1000 பேரு பாட்ட பத்து. அது சாட்டு பத்து. மாப்பிள நம்ம சாட்டு வழியா போனோம். அப்ப நேரா 1 to 1 பஸ் போகும் திருநெல்வேலி ரோட்ல. ஒரு கப்பே விழுந்துருங்க. இரு வழியை கேட்டீரு அவர் சொல்லிட்டாரு. இவையா சாட்டு வழியா சொல்லும்னா நீ உள்ள விழுந்து ரொம்ப சாட்டா இருக்கும்ல. அந்த சாட்டு கிடையாது, பக்கத்து ஒன்றுல யாருன்னா திருநெல்வேலி கைலாசபுரத்துக்கு பேரலாம்னு சொல்லாரு. சீக்கிரம் கொண்டு விட்டுருவாருன்னு சொல்லாரு. அவர் உள்ளலாம் விழ சொல்லாரு. அப்படி சொல்லல. ஐயோ எங்க மாப்பிள ஒரு கடைக்கு போனா 10 ரூபாய்க்கு தராங்களா? ஆமா சரிதான். கைலாசத்துக்கு டிக்கெட். ஆமா சீக்கிரம் சாட்டு மாப்பிள சொல்ற வழி பக்கத்து வழிதான். அது எட்டி பிடிச்சுக்கிடலாம். கைலாசம் போகணுமானா முப்புறங்கொட்ட வழியா போனா சீக்கிரம் போயிடலாம். அப்ப முப்புறங்கொட்ட வழியாக வரக்கூடிய பக்தர்கள் பால் குடம் கனமா இருக்கு, நேரமும் போகணும், நடையும் துளையணும், பாலும் பொங்கணும். ஒரு பக்தி பாட்டா படிச்சுக்கிட்டு போவோமா? இத்தனை வருஷம் இந்த 5 பேரும் ஏமாத்திட்டாங்க. நீங்க படிக்காம விடக்கூடாதுன்னு பால் பொங்குத அளவுக்கு பக்தி பாட்டா நீங்க படிக்க பாட்டு யூடியூப் சேனல்ல வரும் பாத்துக்கோங்க. நான் படிக்க பாட்டா? ஆமா, நீங்க நல்ல பாட்டா படிக்கணும். முதல்ல மாப்பிளைய படிக்க சொல்லு. இப்படித்தான் வரும். இப்படித்தான் வரணுமா? ஆமா, இங்க ஓடி வரக்கூடாது. வலம் இருந்துதான் இடம் வரணும்யா. அங்க இருந்து சுத்தி வரட்டும். அது சாஸ்திரப்படி இப்படித்தான் வரணும். அவர் தானே இப்ப சாட்டு வழியா போகணும்னாரு, பாத சொன்னாரு. அது வழி முடிஞ்சு போச்சு. பால் பொங்கதுக்கு பாட்டு படிக்கணும். பாட்டு படிக்கணுமா? படிக்கலன்னா விடியா காலம் கா பங்கு தான் தருவேன். எங்க கா பங்கு நீ கொடுத்தாலும் சரிதான், கொடுக்காட்டலும் இனி ஆளை விட்டுருங்காரு. ஆளை விட்டுருங்க. இது என்னத்துக்கு போட்டீங்களா? இந்த தும்ப வாங்குதான். படிச்சுட்டு போனாலும் படிக்காம போனாலும் பங்கு ஒண்ணுதான் தருவேன். ஆமா, படியாம இருந்தாலும் பங்குதான். படிங்க படிக்கா மாப்பிள படியும். அது பாட்டு இல்ல. பாட்டு இல்லையா? நான் உங்கள்ட்ட தானே சொன்னேன். பாட்டு படிப்பாங்கப்பா. கதவை துறடி இருக்கு, என் காலு வலிக்கலாமா? கதவை துறடி பாமா, என் காலு வலிக்கு கிடக்கு. என்ன கடனுக்குள்ள விழுந்துட்டாரு? வேற என்ன செய்யா? நான் பாட்டு படிக்க சொன்னா படிச்சுட்டேன். சினிமா பாட்டுல சாமி பாட்டு படியுமியா? சாமி பாட்டு படிக்கணுமா? பக்தி பாட்டா படிக்கணும். படிக்க பாட்டுல பால் பொங்கணும். குட்ட புள்ள நட்ட புள்ள கஞ்சமணி பட்ட புள்ள நாட்டி ஜவந்த புள்ள பொன்னம்மா. பால்
வீட்டுக்காரி பேர் ராசமாலா, என்ன பொன்னம்மாங்கேரு, என்னமோ ஒரு பேரை சொல்லித்தானே சாமி படிக்க பார்த்தேன். முத ராசம்மா, இப்ப காளியம்மா. இதுல பால் பொங்கிருக்காத, பால் பொங்கிருக்கா, பொங்கல பொங்கலையா? அப்ப இப்படி வரட்டும். ஆமா, அப்படி வரட்டும். படிப்பா, நீ படி, சேர்ந்து படிப்பாங்க. என்ன சினிமா பாட்டு படிக்க மகனுக்கு கல்யாணம் முடிக்கல, பொண்ணும் பாருன்னு சொல்லாம சொல்லுதான். மகனுக்கு பொண்ணும் பார்த்து எனக்கு தாலியை கட்டி இது புரட்டாசிடா, புரட்டி எடுத்துருவோம், அப்பிய காத்தியில பாத்துருவோம். பாக்கு வெத்தல மாத்தணுமா, பார்வதிய பாக்கணுமா? ஆமா, கண்டிப்பா. இது பக்தி பாட்டாடா, இது உனக்கேத்த பாட்டு. சாமி பாட்டு படிங்கடா. மாப்பிள, ஒரு சாமி பாட்டு படிங்க. ஆமா, சாமி பாட்டோ. அவர் வந்து கச்சேரி வச்சு நடத்தினவரு, அதனால பாட்டை டப்புன்னு பிடிச்சுக்கிட்டாரு. கத்தால கண்ணால குத்தாத என்ன. ஆமா, கச்சேரி வச்சு நடத்தின மனுஷன். அவ கொஞ்சம் கூட பயம் இல்லன்னு. பயம் என்ன பயம் இருக்கு சொல்ல? பிள்ளைகளுக்கு பயம் இருக்கு, அளவுட்ட பிள்ளைகளுக்கு. மருமவன அப்ப நீங்க படிங்க. வெள்ளரிக்கா வைக்க போறாரு. வெள்ளரிக்கா பாக்காமல அவன் போறாரு பேத்தி. கல்யாணம் முடிஞ்சு ஏன் பாக்காம போறா பேத்தி? பால் பொங்குச்சா? எதுலையும் ஒரு பாட்டிலையும் பொங்கல. நீ நாங்க பொங்கல, பால் பொங்கல, நீ படி, பால் பொங்கட்டும். நான் படிச்சாதான் பொங்கும். ஆமா, பொங்கட்டும். கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கர், சம்போ சங்கர் சுமந்து வாரம்பால் கொடுத்த, நாங்க சுமந்து வாரம்பால் கொடுத்த, அரோகரா நாங்க சுமந்து வாரோம். ஏழமலை வேலனுக்கு சம்போ சங்கர், சம்போ சங்கர் எடுத்து வாரம்பால் கொடுத்த, எடுத்து வாரம்பால் கொடுத்த, சுமந்து வாரம், பால் குடங்கள் சுமந்து வாரம். சாமி மலை சுப்பிரமணியா சம்போ சங்கரா சுமந்து வாரம் பால் கொடுத்த, சுமந்து வாரம் பால் கொடுத்த, அவே அந்த திருச்செந்தூர் வேலனுக்கு சம்போ சங்கராயே, பள்ளி மணவாளனுக்கு சம்போ சங்கராயே, தெய்வயானை நாதனுக்கு சம்போ சங்கராயே, சம்போ சங்கராயே சுமந்து வாரம்பால் கொடுத்த, சம்போ சங்கராயே சுமந்து வாரம்பால் கொடுத்த, பாசி பாடந்த மலை கந்தையா
சுப்பையா சங்காய்க்கு மலை முருகையா முருகையா உத்திரா சங்காய்க்கு மலை முருகையா முருகையா ஆமையா ராஜங்காய்க்கு மலை சுப்பையா வேலையா ராஜங்காய்க்கு மலை சுப்பையா குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு அவையான் சிரிக்கா குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தானே சொன்னேன் ஏன் நீ சிரிக்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல வேற மாதிரி படிக்கும் போது அதாவ சிரிக்கா குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குந்தரமாய் பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படியே கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா முருகனுக்கு அவருடைய அட்டையிலுக்கு பால் பொங்கிச்சால இப்பதான் பொங்கி இருக்காங்க பாருங்க எல்லாம் தலையாட்டுது பால் பொங்கிச்சா பொங்கலியா நல்லாவே பொங்கி இருக்கு எவ்வளவு நேரம் படிச்சிருக்கேன் பொங்காமனையும் நாங்க படிச்சதெல்லாம் பால் பொங்கல் பொங்கல நீங்க என்ன பாட்டா படிச்சீங்க அதானே காக்கா கதவை துரடி பாமா கதவை துரடி புக்குன்னு அது பாலா பொங்கும் அதான் கேட்டுக்கிட்டு நாங்க இப்ப நீ படிச்சதான் பால் பொங்கிருக்கேன் ஆமா நாங்க படிச்சதெல்லாம் பால் பொங்கல 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 கண்ணீர் தான் வந்திருக்கு எங்களுக்கு போங்க பால் பொங்கல அப்படி அக்காதங்க 8 பேரும் தங்கைமார்களே நம்ம முப்புறங்கோட்டையில ஆண்கள் வரக்கூடாது ஆண்வாடு அடிக்க கூடாதுன்னு முன்னால எழுதி போட்டிருக்கோம் அங்க ஆம்பளைய கூட்டம் கூட்டமா வராங்களே இதெல்லாம் எங்க வராங்க மாப்பிள்ளை எங்க வராங்க அவங்க எல்லாம் கோயில் கூட பாக்க ஆமா ஆம்பளை தான் போக கூடாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க பொட்டெழுத்துல கோட்டைக்குள்ள ஆண்கள் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கு இங்க ஆம்பளை எங்க வந்துகிட்டு இருக்காங்க சரக்கடிக்க போறாங்க ஆம்பளை எங்க போவாங்க வேற ஒரு பக்கம் ஒதுங்கி அவங்க வாட்டுக்குள்ள சரக்கு கோயில் கூட பார்க்க வராங்க ஐயா கோயில் பார்க்க வரவங்களும் வராங்க ஒதுங்கி போறவங்களும் போறாங்க ஒதுங்கி போக மாட்டாங்க அக்காதங்க 8 பேரும் அக்காதங்க 8 பேரும் அட்டதுக்கு பலர்களை அவசரமா வழிமறித்தா நில்லுங்க நீங்க எல்லாம் யாரு நீங்க எல்லாம் யாருயா நீங்கெல்லாம் எங்க போறீங்க தேவர்களே மூவர்களே வாருங்கோ தேவர்களே மூவர்களே திரிபுர சுந்தரி சொல்லுறதை கேளுங்கோ நீங்க கேளுங்கோ தேவர்களே மூவர்களே வாருங்கோ 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 நான் திரிபுர சுந்தரி சொல்லுறதை நீங்க பால் கூடத்தை எங்க கொண்டு போறீங்க பால் கூடத்தை எங்க கொண்டு போறீங்க பத்திர காலி சொல்லுறதை கேளுங்கோ நீங்க கேளுங்கோ பால் கூடத்தை எங்க கொண்டு போறீங்க பகவானுக்கு பால்
பூச மாட்டோம் சிவனை நினைக்க மாட்டோம் திருநீரும் பூச மாட்டோம் கடவுளை நினைக்க மாட்டோம் கையெடுத்து வணங்க மாட்டோம் முப்புறம் கோட்டையிலே கோட்டையில பகவான் என்று சொன்ன வேற பல்லில் அடித்திடுவோம் சிவனார் என்று சொன்ன வேற செவிலை அடித்திடுவோம் கடவுள் என்று சொன்ன வேற கன்னத்தில் அடித்திடுவோம் சொல்லுங்கடா பக்தர்களே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்க 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 மாப்பிள சொல்லுங்க என்ன இப்படி சொல்லியாரு சத்தியம் நாமத்தை சொல்லுவாரு நான் ஓம் சக்தின்னு சொன்னா ஓம் சிவாய நமகையா சிவன் கோயிலுக்கு போனார்களுக்கு மாப்பிள ஏ பக்தர்களே எங்க முப்புறங்கோட்டையில ஓம் முப்புடாதிய நமக ஓம் பத்ரகாளிய நமக ஓம் பேச்சியம்மாளே நமக இது விளக்கு பூசையில் என்னமெல்லாம் சொன்னாங்க சூப்பரா இருந்துச்சு இந்த விளக்கு பூசை நல்லா இருந்துச்சு வந்து பார்த்தோம்ல உன்ன கூட சொல்லியிருந்தா நானும் வந்து உட்கார்ந்துருப்பேன் விளக்கு பூசை நல்லா சாமி கும்பிடுவா ஆமா அப்படி அக்காதுங்க 8 பேர்களும் பகவான் இங்க இருக்க சொல்லுங்கடா பகவானும் அங்க உண்டோ சிவனார்லிங்க இங்க இருக்க சிவனாரும் அங்க உண்டோ சொல்லுங்கப்பா கடவுள் இங்க இருக்க கடவுளும் அங்க உண்டா ஆதிலிங்க இங்க